கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து அந்த அருமையான சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளும்படிக்கு உங்களை மறுபடியும் பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் இந்த காலையில் வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவர் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் எது நீதி, நீதியின் கிரியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. கிறிஸ்து நம்முடைய நீதியாய் காணப்படுகிறார். நாம் நீதியாய் மாறும்படிக்கு அவர் நமக்காக பலியானார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கே நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன செய்தார்? நாம் நீதிமான்களாய் மாறும்படிக்கு. அதுதான் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. வசனத்தை வாசிப்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வசனத்தை வாசிப்போம். 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக, பார்த்தீர்களா, நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்து நம்முடைய நீதியாய் இருக்கிறார். அவர் நம்முடைய நீதிதானா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க. அவரே தேவனால் நமக்கு நீதியாகும்படி நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் அவரே மீட்புமானார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமானார். அவர்தான் நீதியாகிய கர்த்தர் என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீதியை செய்ய வேண்டுமே. நாம் செய்ய வேண்டிய நீதி என்ன? தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. வசனம் தெளிவா நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் என்ன செய்து வெறுத்து, 2வது காரியம் செய்ய வேண்டியது தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நீதிமானாய் இந்த உலகத்தில் நடக்கத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் இவ்விதமாய் சொன்னார். 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக எப்படி கண்டே? பார்த்தீர்களா? அந்த நாட்களிலே காணப்பட்ட ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அக்கிரம செய்யக்காராய் காணப்பட்டார். பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருந்த ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது எது? மனுஷனை உண்டாக்கினது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக என்ன கண்டேன்? நீதிமானாய் கண்டேன்.
என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த அக்கிரமம் நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களா இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோமா? மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களும் எப்படியாயினும் இந்த நீதிக்குள் வர நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நீதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த நீதி எங்கே இருக்கும்? வசனத்தை வாசிப்போமானால் நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி எட்டாவது வசனம், நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்தான்? வாதிக்கப்பட்டான். நன்றாய் கவனிக்க வேண்டும். நோவாவை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் நீதியை பிரசங்கித்தான், வேற அநியாயத்தை பிரசங்கிக்கவில்லை. வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான். அருமையானவர்களே, நீதியை பிரசங்கித்த நோவா, இன்னைக்கு நாம் நீதியின் பாதையில கர்த்தருக்கு மற்றவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இதுதான் நீதி, இந்த நீதியின் பாதையிலே தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமா? ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், கடைசி வசனத்தை வாசிப்போம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? பார்த்தீங்களா? நீதியை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்? நீதியின் பாதையில தான் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் என்பது இல்லவே இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப நோவா நீதியை பிரசங்கித்தார். ஆனால் லோத்தோ நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் அனுதினமும் என்ன செய்யப்பட்டான்? வாதிக்கப்பட்டான். அவனை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீதிமானாகிய லோத்து. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் வாதிக்கப்படுகிறோமா? உலகத்தில் காணப்படுகிற அக்கிரம கிரியைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம் வாதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனத்தை ஒன்று ரட்சி ஆண்டவரே, எப்படியாயிரம் ரட்சிப்புகளை கடந்து வரட்டும் என்று சொல்லி. அருமையானே, இது கடைசி காலமாக இருக்கிறது. பயங்கரமான அக்கிரமங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. நான் சென்னைக்கு போய் திரும்பி வருகிற வேளையில் ஏராளமான வாலிப பிள்ளைகளும் பையன்களும் ஆங்காங்கே ஜோடி ஜோடியாய் சுற்றி அலைகிறத நான் கண்டேன். அவருடைய வீட்டார் அவர்களை நம்பி வேலைக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய செய்கையோ மிகவும் மோசமான செய்கையாய் காணப்படுகிறது. யோசித்து பாருங்க, உலகம் போய்கொண்டிருக்கிற போக்கு பயங்கரமாக இருக்கிறது. பணம் இன்றைக்கு நிறைய, அது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது. தாங்கள் எப்படி செலவு பண்ண வேண்டும் என்று தெரியாதபடி மதுபானம் அறிந்து, சிகரெட் அடித்து, இன்னும் பலவிதமான துர்பழக்கங்களுக்கு உட்பட்டு ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். லிவிங் டுகெதர் என்று சொல்லி திருமணம் ஆகாமலே ஒன்றாய் வாழ்க்கை நடத்துகிற காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஒன்று இதிலெல்லாம் நாம் பார்க்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், எப்படியாயினும் கர்த்தாவே நீ சீக்கிரமாய் வாரும் என்று நாம் சொல்ல வேண்டியதாக. இந்த அக்கிரம கிரியைகளுக்கெல்லாம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் விலக்கி காக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இயேசு எருசலேமின் தெருக்களிலே இவ்விதமாய் கடைசியாய் சொன்னபோது, எருசலேமின் குமாரத்திகளை நீங்கள் எனக்காய் அழாதபடிக்கு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க? அழுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துகிற அனுபவம் நாம் முதலாவது நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காய், குடும்பத்தாருடைய பாதுகாப்புக்காய், குடும்பத்தாருடைய பரிசுத்தத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அருமையான யோபை குறித்த வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் அங்க வசனம் சொல்லுகிறது, அவன் அதிகாலமே எழுந்து அவன் கர்த்தருக்கு தங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று
அவர்களுக்காக என்ன செய்தார்? தன் குமாரர் பாவம் செய்து தேவனை தன் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து லக்கத்தின்படியையும் பார்த்தீங்களா, அவர்களை அழைத்தனுப்பினான். அவருடைய லக்கத்தின்படியே அவர்களுக்கு என்ன செய்தான்? பலி செலுத்தினான். இன்னொரு காரியம் இருக்கு, அவர்களை என்ன செய்தானாம்? பரிசுத்தப்படுத்தினான். நம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். துன்மார்க்க உலகத்தில் காணப்படுகிறோம். நீதியை பிரசங்கித்தவன் நோவா, அவன் குடும்பத்தாராய் 8 பேரும் ஜலப்பிரளயத்திற்கு தப்புவிக்கப்பட்டார்கள். நீதியுள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து செய்த காரியம், தேவதூதர்கள் அவனுக்கு இரக்கம் பாராட்டி பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் ஜீவன் தப்ப என்ன செய், ஓடிப்போ என்று சொல்லி சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவருடைய பரிசுத்தத்திற்காக கர்த்தருக்கு ஏற்ற பயத்திலும் பக்தியிலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டுமே. வசனம் சொல்லுகிறது நன்றாய் கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீதியாய் நடந்து போதுமா? எப்படி நடக்க வேண்டுமா? நீதியாய் நடக்க வேண்டும். ஆங்கிலத்தில் வாக் அப்ரைட் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதியாய் நடக்க வேண்டும். நேர்மை. இன்னைக்கு நேர்மையாய் நடக்கிற அனுபவம் தான் தேவையாயிருக்கிறது. ஏன் நேர்மையாய் நடக்க வேண்டும்? 57ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கலாம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பது சிந்திப்பார் இல்லை. அடுத்த வசனம், நேர்மையாய் those who walk upright, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ள, எங்கே? பரலோகத்திலே தான் சமாதானம், நித்திய சமாதானம். அதற்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் என்ன செய்கிறார்களாம்? இளைப்பாறுகிறார். நாம் பரலோகம் போகணுமா? நீதியாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 15 வசனத்தை வாசிப்போம். 15ஆம் சங்கீதம் 2வது வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து போதுமா? நீதியாய் நடப்பது வேறு, நீதியை நடப்பிப்பது வேறு. நான் நடக்க வேண்டும், நான் நீதியை தான் செய்ய வேண்டும். நீதி அல்லாதபடிக்கு வேறு எதையும் நாம் செய்யலாகாதே. அநியாயம் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நாளும் காணப்படக்கூடாது. நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அப்படியானால் கர்த்தர் நம்முடைய நீதியாயிருக்கிறாரே, நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். அவர்கள் என்ன செய்வார்களா? நீதியின் மேல் பசிதாகம். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவே நம்முடைய நீதி என்று சொன்னேன். அப்ப இயேசுவின் மேல் எப்படி இருக்க வேண்டும்? பசி தாகம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நான் அதை இப்படியாய் சொல்கிறேன். இயேசு ஒரு சமயம் இவ்விதமாய் சொன்னார், நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? மரிக்க மாட்டான் என்று சொன்னார். அவர் மேல் பசிதாக நமக்கு தேவையாயிருக்கிறது. ஜீவ அப்பமாய் இயேசுவின் மேல் நமக்கு பசிதாகம் உண்டா? தாகம் என்று சொல்லும் போது இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன செய்யாது? தாகம் உண்டாது. அது அவனுக்குள்ளே ஊறுகிற, நித்திய காலமாய் ஊறுகிற நித்திய ஜீவ ஊற்றாய் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
அவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். மகிமைப்படாதிருந்தபடியினார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் நமக்கு உண்டா? கேட்டா விசுவாசி 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம், ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே. ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. போதுங்க. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? மீட்கப்படும் நாளுக்கென்று. கர்த்தர் நம்மை மீட்கும்படியாய் வரப்போகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, அன்றியும் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் என்ன செய்வார்? தரிசனமாவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் வரும்போது நாம் மீட்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலிருந்து நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டியது அவசியம். அன்றைய முதற்பலனானவர்கள் தங்களுடைய சரீர மீட்புக்காக அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? காத்து தவிக்கிறார்கள் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். அப்படியே இந்த காலை வேளையில நம்முடைய ஜீவிதத்தில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ ஆவியை எப்படியாயினும் ஆண்டவரே என் மேல ஊற்றையா, என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை நிரப்பும் என்று கேட்க வேண்டியது அவசியம். மாம்சமான யாவர் மேல் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே நீதியின் மேல் பசிதாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் பசிதாக உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன செய்யணும்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி என்ன செய்யணும்? அதை நாட வேண்டும். நாம் நாடுகிறோமா? நீதியை நாட வேண்டும். எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தை நாடி தேடுகிறார்கள். ஆனால் நம்ம தேட வேண்டிய நாட வேண்டிய ஒரு காரியம் நீதி. நாடினால் மட்டும் போதாது, செய்ய வேண்டிய காரியம். மத்தேயு 6:33 வாசிப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுங்க? நாம் தேடுகிறோமா? நாடுகிறது மட்டுமல்ல, தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் முகத்தை தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? தென்படுகிறவராய் காணப்படுகிறவர். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள் என்று சொன்னாரே. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறோமா? சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரே, முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் என்ன செய்தது? சொல்லிற்று. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கர்த்தருடைய முகத்தை தேடுகிறோம்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல? அவரை நோக்கி பார்க்கணும்யா, மனுஷனை அல்ல. மனுஷனை நோக்கி பார்த்து எத்தனையோ பேர் வெட்கப்பட்டு போனார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு கால் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கமடைய மாட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இந்த காலையில தேவனுடைய நீதியை தேடுவோமா? ஒரு 3 பேருடைய உதாரணத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பாய் நான் நிறுத்தி அடுத்த பாகத்துக்குள்ள போக விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிப்போம்.
லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் நீங்க இருவரும் அப்படி இருவரும் தான் வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக. பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் கட்டளைகளின்படியேயும் நடந்து குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? நீதி உள்ளவர்களாய். நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். நம்முடைய ஜீவிதம் நீதி உள்ள ஒரு ஜீவிதம். அதனால்தான் கர்த்தர் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்து வைத்திருக்கார். கர்த்தருடைய ஆவியானவர் சகரியா எலிசபெத் தம்பதியை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நாம் சாட்சி பெற்றவர்களாய் காணப்படுகிறோமா? யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபு சொல்கிறார், என்னுடைய சாட்சி உன்னதங்களிலே இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். பரலோகத்திலிருந்து நமக்கு சாட்சி கிடைக்குமா? இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது பரலோகம் திறக்கப்பட்டது. அன்றி ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கு. நம்மை குறித்து சாட்சி என்ன? நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்ல முடியும்? நம்முடைய குடும்பத்தார் நம்மை குறித்து என்ன சொல்ல முடியும்? அதுதான் மிக முக்கியம். நாம் நீதியோடு கூட காரியத்தை நடப்பிக்கிறோமா? நீதி உள்ளவர்களாய் ஜீவிக்கிறோமா? நம்முடைய ஜீவிதம் நீதி உள்ள நீதிமானுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். இந்த 2 பேர் இப்படி இருந்தபடியினாலே அவர்கள் வயது சென்றவர்களாயிருந்தும் கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். யோசித்து பாருங்க, 2 பேருடைய நீதி அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. மாத்திரமல்ல, பெயர் சூட்டுகிற நேரம் வந்தபோது அங்கே சகரியா கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதபடியினாலே ஊமையனாய் காணப்படுகிறார். ஆனால் பெயர் சூட்டுகிற நேரம் வந்தபோது யோவான், எலிசபெத் சொல்லுகிறாள், இவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். எல்லாரும் சொன்னார்கள், நம்முடைய உறவின் முறையார்கள் இப்படிப்பட்ட பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே. ஆனாலும் யோவானிடத்தில் கேட்போம் என்று சொல்லி கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை வாங்கி அதில் எழுதினான் யோவான் என்று சொல்லி. உடனடியே அவன் நாவின் கட்டுகள் என்ன செய்தது? அருந்தது. அவன் பேச தொடங்கினான். அந்த வசனத்தை வாசிப்போமா? அங்கே 1ஆம் அதிகாரம் 64வது வசனத்தை பாருங்க. திறக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டது. பார்த்தீங்களா, நம்முடைய ஜீவிதத்தில் நீதி உண்டாயிருக்குமானால் நாம் அற்புதங்களை காண முடியும். நாம் அற்புதம் அற்புதம் என்று விரும்புகிறோம். அற்புதம் நமக்கு நடக்க வேண்டுமானால் நாம் நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது ஒரு நீதிமானை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவர் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படியே அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை ஒரு பொல்லாத ராஜா. ஆனால் யோவானுடைய ஜீவிதத்தில் அவன் கண்ட காரியம் என்ன? அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று என்ன செய்தானா? அறிந்து அவனுக்கு பயந்திருந்தான். ராஜாவே பயந்திருந்தான். வேல்ஸ் தேசத்தில் ஒரு அருமையான தேவ மனுஷன் இருந்தார். அவர் முழங்கால் படியிட்டால் அந்த நாட்களிலே எலிசபெத் ராணியினுடைய இருதயம் கலங்கி போகுமா? சொல்லுவாளாம், அந்த மனுஷன்
முழங்கால் படியிட்டால் என் இருதயம் கலங்குகிறது. அவ்வளவு வல்லமையான தேவ மனுஷனாய் ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து நம்மை பார்க்கிறவர்கள் மற்றவர்கள் பயப்படுகிறார்களா? நம்மை குறித்து அஞ்ச வேண்டிய காரியம் உண்டு. அதற்கு ஒரே ஒரு காரியம் இங்க வசனம் சொல்கிறது, அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்பட்டார். நம்மிடத்துல நீதி மட்டுமல்ல, பரிசுத்தமும் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். பரிசுத்தம் என்பது ஏட்டளவிலே காணப்படுகிறது, செய்கையிலே இல்லை. அருமையானே, பரிசுத்தம் நமக்கு அதிகமாய் தேவை. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்ய கடவோம். மற்ற எந்த காரியத்தையும் குறித்து அப்படி சொல்லல, பரிசுத்தமாகுதலை குறித்து தான் சொல்லுகிறார். எங்கேயா வசனம் இருக்கு? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியா பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற எல்லா அசுசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்ய கடவோம். பரிசுத்தத்திற்கு அடுத்த ஒரு காரியம் தேவை. என்னது? தேவ பயம். நம்மிடத்துல தேவனை குறித்த பயம் இருக்கிறதா? அவர் நம்மை காண்கிறவர், நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய உட்காருதல் எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். நாம் அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் உண்டா? ஆகார் சொன்னாலே, நீர் என்னை காண்கிற, வேற யாரும் அங்கே வனாந்திரத்தில் இல்லை. கதறுகிறார். பிள்ளை ஒரு பக்கம் கதறுகிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். தான் இருக்கிற இடத்திலே துறவு திறக்கப்பட்டது. தண்ணீரை மொண்டு குடித்து தன் பிள்ளைக்கும் கொடுத்தார். அப்ப பேர் சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன். ஒருவர் உங்களை காண மாட்டார்கள், உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? காண்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீதி மட்டுமல்ல, பரிசுத்தமும் தேவையாயிருக்கிறது. ஆகையினால் தான் ஏரோது ராஜா பயந்து அவன் செய்த காரியம் என்ன? அவனுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தான். யோசேப்பை பாருங்க, பாவத்திற்கு விலகி ஓடினான். நாட்கள் வந்தது, பார்வோன் ராஜா அவனுடைய ஆலோசனையை கேட்டு அவனை பிரதம மந்திரியாய் உயர்த்தி வைக்கிறவனாய் காணப்பட்டார். இப்ப என்ன தேவை? பரிசுத்தம் யாருடைய வாழ்க்கையில உண்டோ அவர்களை குறித்த ஒரு பயமும் அச்சமும் மற்றவர்களுக்கு உண்டாயிருக்கும். மூன்றாவது ஒரு நபரை குறித்து நான் சொல்லுகிறேன். வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், மத வேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாய் நின்று கொண்டு பவுல் தைரியமாய் சாட்சி கொடுக்கிறார். அவன் சொல்லுகிற காரியம், நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன். இவர்கள் எப்படி உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறார்களோ, நீதிமான்களும் அநீதிமான்களும்
அதையே நானும் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். 16வது வசனத்தை வாசிப்போம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக, பார்த்தீங்களா என்ன மனசாட்சி? குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்கு. என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறதே இல்லை. நீ வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஞாபகம் முட்டுகிறதுனால் அதை சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபம், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப மனசாட்சி சுத்தமில்லாததா இருக்குமானால் அந்த மனசாட்சி சுத்திகரிப்பது எது? கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரிடத்துல நான் ஒரு சமயம் மன்னிப்பு கேட்டுட்டேன், அவர் என்னை மன்னித்து விட்டார், ஒவ்வொரு நாளும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? மன்னிப்பு என்பது அல்ல, நாம் கழுவப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஏன் இந்த பொல்லாத உலகத்திலே நாம் காணப்படுகிறோம்? நான் வசனத்தை வாசிப்போமானால் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற திரளான, இவர் ரோமர் வாசிருங்க, ரோமர் வாசிப்போம் அப்புறமா. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிக்கொண்டே இருக்கு. நம்முடைய மனது மறுரூபமான அடைய வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றமற்ற மனசாட்சியோடு நிற்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் என்ன செய்யணும்? கழுவப்படணும். ஏன் தெரியுமா? இப்ப எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி. சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்ன செய்து? அப்ப பாவம் எங்க இருக்கு? நம்ம உள்ளத்திலிருந்து வெளியே வந்துருச்சு. இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு பாவம் மற நாம் என்ன செய்யப்பட்டோம்? கழுவப்பட்டோம். ஆனால் பாவம் நம்மை விட்டு விலகி போகல, எங்கதான் இருக்கு? நம்மை சுற்றிலும் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதற்கு? எப்படியாயிலும் பாவத்திற்கு நம்மை உட்படுத்தும்படியாக. பிசாசுக்கு ரொம்ப கவலை. இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருக்காங்க, இவங்களை எப்படியாயிலும் என்ன செய்யணும்? பின்மாற்றத்திற்கு ஏதுவாய் பாவத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய தந்திரமான செயலாயிருக்கிறது. அதற்காகத்தான் அவன் சுற்றி திரிகிறான். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோமே, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி என்ன செய்கிறானா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசின் கண்ணிக்கு நாம் நீங்கள் ஆக்கத்தக்கதாக நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இங்கே நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, இப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16வது வசனத்தை வாசித்து இப்ப 24வது வசனத்தை வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு பவுலை அழைப்பித்து
சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் என்ன செய்தான்? பார்த்தீங்களா? எதை கேட்டபோது பயம் வந்தது? நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்ப. அருமையானே, நம்முடைய செய்கை எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் ஒன்று உண்டு. கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படும் போது புஸ்தகங்கள் திறக்கப்பட கண்டேன். ஞாபக புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. எழுதியிருக்கிறபடியின்படியே என்ன செய்தார்கள்? தக்கதாக நியாய தீர்ப்பு உண்டுங்க. பிரியமானவர்களே, நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பணுமானால் நீதியின் மார்க்கத்தில் நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். இங்கே ஃபேலிக்ஸ் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே அவனுக்கு என்ன வந்தது? பயம் வந்து அவன் சொல்லுகிறான், இன்னொரு சமயம் என்ன செய்யலாம்? இதை கேட்கலாம். வசனத்தை அது வாசிங்க. இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது. பார்த்தீங்களா? வேற எப்பாவது ஒரு சமயம் கேட்கலாம். அதுக்கு பிறகு அவன் கேட்டான் என்று சொல்லவே இல்லை. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஜீவிதம் நீதியோடு குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்குமானால் நாம் அந்த நீதியை பேசும்போது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். ஒரு சிலர் அந்த பயம் வந்தபோது கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார். சிலர் நிராகரிக்கிறது உண்டு. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நீதியுள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டியது அவசியம். வசனத்தை வாசிப்போம். 4வது ஒரு நபரை குறித்து சொல்லி கடந்து போகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியை எப்படி இருந்தது? நீதியின் கிரியை செய்கிறவனாயிருந்தான். யாரு? ஆபேல். அவனுடைய கிரியை கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளதாயிருந்தது. நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காய் நாம் செய்கிற கிரியைகள், நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, அனுதினமும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்காய் நாம் சாட்சியாய் இருப்பது, இது எல்லாவற்றிலும் நம்முடைய கிரியையை கர்த்தர் காண்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 2வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் சோதித்து அவர் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் சகித்து கொண்டிருக்கிறதையும் பார்த்தீங்களா? நீ என்னென்ன செஞ்சீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்று இல்லை பிரியமானவர்களே. ஆனால் ஒரு சபையை பார்த்து கர்த்தர் இவ்விதமாய் சொன்னார். 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தல் 3:2. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக. பார்த்தீங்களா? அது முழுவதும் நிறைவுள்ளதாய் ஃபுல்னஸ் இல்லை என்று சொல்லுகிறார். அதுல குறைவு இருக்கிறது. அதுல உடைய கிரியையில குறைவை கர்த்தர் காண்கிறாரே. இயேசு ஒரு மனுஷனை பார்த்து விதமாய் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைவு. பார்த்தீங்களா? அவனோடு பேசத்தான் செய்தார், ஆனால் அவனை நன்றாய் அவர் அறிந்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு. இன்றைக்கு நம்மிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது? ஆராய்ந்து பார்ப்போம், அதை சீர்படுத்துவோம்.
நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரே. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற வழியிலே அங்கே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 3:9. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலுக்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பாருங்க, வசனத்துல வாசிக்கும் போது 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபையே, நான் உன் கிரியைகளை என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னுடைய நாமத்தை என்ன செய்யல, மறுதலியாமல் என்ன செய்திருக்கிறாய், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திரு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். யாருக்கு அந்த திறந்த வாசல்? கொஞ்சம் பலன் இருந்தோ கர்த்தரை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், மறுதலியாமல் அவரை பற்றி கொண்டு அவருடைய வசனத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள். நம்மள எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ள தீர்மானித்திருக்கிறோம்? அருமையானே, கடந்த வியாழக்கிழமை நாங்கள் திரும்பி வருகிறதுக்கு முன்பு நான் இங்கிருந்து ஜெபம் பண்ணி கொண்டே போனேன் சென்னைக்கு. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் ஒரு சிலரை நான் சந்திக்க வேண்டும், அது உமக்கு சித்தமானால் என்று. முதல் நாளிலே எங்களால் கூடாமற் போயிற்று. 2வது நாள் திருமணம் நடந்தது, அதனால் அது அன்றைக்கு முடியவில்லை. 3வது நாள் நாங்கள் புறப்படுகிற நாள் அன்றைக்கு எப்படியாயிலும் பார்க்க வேண்டும் நினைத்தோம். நீ கூடாது, நேரமாகிவிட்டது என்று திரும்ப வந்தோம். அப்பொழுது கர்த்தர் எங்களை சரியாய் நடத்தினார். நாங்கள் போன இடத்திலிருந்து பிரதர் எஜின் ராஜ் அவருடைய வீடு சற்று ஒரு 5 நிமிஷம்தான் கூகுள் மேப் காட்டிற்று. நாங்கள் உடனே கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி சொல்லி அவருடைய வீட்டுக்கு அவருடைய கடைக்கு கடந்து போனோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சபையில் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தார். சில காரியங்களின் நிமித்தம் நம்மை விட்டு அவர் சென்னை பட்டணத்துக்கு கடந்து போனார். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவரை ஆசீர்வதித்து நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை என்னை அதிகமாய் இருதயத்தை சந்தோஷப்பட வைத்தது. என் கண்கள் குளமாயிற்று. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், நம்முடைய சபையிலே நான் இருந்து கற்றுக்கொண்ட வசனம் எனக்கு அஸ்திபாரமாக இருந்தது. இன்றைக்கு அதை கற்றுக்கொண்டபடினாலே இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாள் என்கிற சந்தோஷத்தை தவிர வேறே சந்தோஷம் எனக்கு இல்லை. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாஸ்டர், நீங்க சொல்லுகிற வசனத்தை போல நான் பெருமைக்காக என்னை உயர்த்தி நான் சொல்லவில்லை, தாழ்மையோடு கூட எல்லா விதமான பயத்தோடு பக்தியோடு உங்கள் முன்பாக நான் சொல்லுகிறேன். இவ்வளவு வசனத்தை நான் கேட்கிறதில்லை ஒவ்வொரு நாளும். அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எங்களுடைய சபை ஆராதனை முடித்து முதலாவது நான் செய்கிற காரியம் யூடியூப்ல உட்கார்ந்து உங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்பேன், குறித்து வைப்பேன். ஏனென்றால் வசனத்தினாலே என்னை அஸ்திபாரம் போட்டீர்கள். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் சாட்சியாய் நிற்க அது எனக்கு பலன் கொடுக்கிறது. நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை சிலர் சொல்லுவீர்கள், பாஸ்டர் இவ்வளவு வசனத்தை மடை திறந்த வெள்ளம் போல சொல்லுகிறாரே. நான் எழுதி கொண்டு வருகிறது கொஞ்சம்தான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னை கேட்கிற பிரியமுள்ள ஜனமே, எப்படியாயிலும் வசனம் நம்மை பரிசுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தையோடு கூட தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து திரிகிறேன். வேற எந்த ஒரு காரியம் இல்லை. பணக்காரனாக வேண்டும், பங்களா கட்ட வேண்டும்,
இன்னும் பெரிதான காரிலே பிரயாணம் பண்ண வேண்டும் என்பது அல்ல. கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். நான் யாரிடத்திலும் போய் கை நீட்டி ஒருவரிடத்திலும் பணத்தை நான் கேட்பதே இல்லை. எனக்கு தேவையானதை கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அது மாத்திரம் நான் சொல்லுவேன். என்னுடைய சென்னை பயணத்திற்கு ஏராளம் தேவை இருந்தது. கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன், உபவாசித்தேன். கர்த்தாவே எங்களுக்கு தேவைகளை சந்தியும். கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திக்கிறவராய் காணப்பட்டார். நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், ஆண்டவரே நீர் என்னுடைய எஜமானாய் இருக்கிறீர். என் தேவையை நீர்தான் சந்திக்க வேண்டும். நான் ஒருவரிடத்திலும் போய் கை நீட்டி என்னுடைய மரண வரைக்கும் நிற்காதபடிக்கு எனக்கு கிருபை தருவீராக. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அந்த பலத்தை தந்து வருகிறார். நான் பெருமைக்காய் சொல்லவில்லை, பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார் என்கிற ஒரே ஒரு சிந்தையோடு கூட சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 21வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி இன்னத்துக்கு விலகி, இதுவரைக்கும் நீதியின் காரியத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை என்ன செய்யுங்க. நான் தான் விக்கிரக ஆராதனை செய்கிறது இல்லையே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவது இல்லை. யார் சுதந்திரம் அடைய மாட்டார்கள்? வாசிங்களே, நான் கேட்கிற பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். பொருள் ஆசை என்னது? விக்கிரக ஆராதனை. வீட்டுக்கு ஆள் தேடி வருது. எங்க கம்பெனியில நீங்க வாங்கினீங்கன்னா மாசம் மாசம் பணம் கட்டலாம். உடனே ஃப்ரிட்ஜ் வாங்கு, டிவி வாங்கு, என்னென்னலாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு அடைக்க முடியாதபடிக்கு என்ன செய்யறது? முழிச்சிட்டு நின்று, பாஸ்டர் கடன் பாரம் ரொம்ப கழுத்தை நெரிக்குது, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஞானமாய் நாம் செய்ய வேண்டிய எதை செய்தாலும் நமக்கு அவசியமானது தானா? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா அது கரண்ட் பில் கட்டணும். செலவு ஏறுதா இல்லையா? நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு காரியத்தும் வாங்குறது தப்பு என்று நான் சொல்லவில்லை. கர்த்தர் நம்மை அந்த நிலைமைக்கு கொண்டு போன பிற்பாடு நீங்கள் வாங்க பாருங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், அதுக்கு நிறைய என்ன செய்யணும்? கரண்ட் பில் வரும். ஏசி போடணும், நல்லது. அந்த ஏசிக்கு கரண்ட் பில் ஏகப்பட்டது வரும். நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவன் கொடுக்கிற பொருளை மாசத்தவணையில் தானே வாங்கி கொள்கிறோம். கடைசியில் வஞ்சகத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை, பண ஆசை என்று சொல்லல, பொருள் ஆசை. அது என்னத்தை? அது இருக்கிறவர்கள் எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யமாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். நீங்க வாசிக்க வேண்டாம். 9வது வசனத்துல விக்கிரக ஆராதனைக்காரரும் என்று எழுதி 10வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை? சுதந்தரிப்பது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க தடையான காரியம் என்ன? விக்கிரக ஆராதனை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் யாவரும் அங்கே பரலோகத்திற்கு புறம்பே இருப்பார். நம்ம பரலோகம் போகணுமா? அது புறம்பே நிற்கணுமா? யோசித்து பாருங்க. அதனால்தான் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு என்ன செய்யுங்க?
விலகி இருங்கள். நம்ம இன்னைக்கு விக்கிரகம் என்னதென்று அறியாது இருக்கிறோம். வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமா? 2:18. ஏசாயா 2:18. விக்கிரகங்கள் என்ன செய்யுமா? கட்டோடே ஒளிந்து போகும். அந்த ஒரு நாள் வரப்போகிறது. உலகத்தில் காணப்படுகிற சகல விக்கிரகங்களும் கட்டோடு ஒளிந்து போகும். ஏன்னா கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படும். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் தாகோனுடைய கோயிலில் வைத்தார்கள். அடுத்த நாள் பார்த்தபோது அங்கே நடந்த காரியம் என்ன? வசனம் அங்கே சொல்கிறது, தாகோன் குப்புற விழுந்து கிடந்தார். அடுத்த நாள் அதை நெழுத்து நிமிர்த்து வைத்தார்கள். நடந்தது என்ன? நொறுங்கி போய் கிடந்தான். காரணம், கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாய் விக்கிரகங்கள் நிற்க முடியாதையா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய வல்லமை அவ்வளவு பயங்கரமாயிருக்கு. ஆகினால்தான் விக்கிரகங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? விலகி ஓடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நான் வசனத்தை வாசிப்போம். ஒரு சில வசனத்தை மட்டும் நான் கோடிட்டு காட்டி இன்னைக்கு நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போம். 115ஆம் சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவளுக்கு மூக்கிருந்து முகராது, அவளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, நடக்காது, சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவர்களை நம்புகிறவர்கள் யாவரும் எவைகளை போல இருக்கிறாங்க? அவைகளை போல, விக்கிரகத்தை போலவே இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். விக்கிரகம் ஒரு பொருட்டு அல்ல என்று நாம் நினைக்க வேண்டும். அது ஒன்றும் இல்லை. அது நமக்கு என்ன செய்யாது? தீங்கு செய்யவும் மாட்டாது. சில பேர் பயந்துட்டு இருக்காங்க. பயங்கரமான விக்கிரகத்தை பார்க்கும்போது அது என்ன செஞ்சிருமோ அப்படின்னு. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் அதான் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும். அப்ப யாரதான் துதிக்கணும்? துதிக்கப்படத்தக்கவர் ஒருவரே உண்டு. அவர் துதிகளின் மத்தியில் என்ன செய்கிறவர்? வாசம் பண்ணுகிறவர். அவரை நாம் துதிப்போமா? நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எங்கே இருந்து விடுவித்தார் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 9-10 வசனங்களை. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியர் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு என்ன செய்தீர்கள்? பார்த்தீங்களா? என்னத்தை விட்டீங்க? விக்கிரகங்களை விட்டது மட்டும் அல்ல, அங்க வேறொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? மனம் திரும்பினதையும். விக்கிரகங்களை விட்டு நீங்க என்ன செய்திருக்கீங்க? எழுத்தின்படியான விக்கிரகம் மட்டுமல்ல, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. சில பேர் சில பிள்ளைகளை விக்கிரகத்தை போல நேசிக்கிறாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுக்கிறது. அதுவும் என்னவாயிருக்கிறது? விக்கிரக ஆராதனையாயிருக்கிறது. ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கவே இல்லை. யோசித்து பாருங்க. அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டான். ஆனால் ஒரு நாளும் அவர்களிடத்துல பிள்ளைகளே நீங்க இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டிக்கவே இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம்
அதிகமாய் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். ஆனால் கர்த்தரை பார்க்கிலும் அதிகமாய் நம் பிள்ளைகள் மேல் அன்பு வைப்பதல்ல, அது நமக்கு விக்கிரகமாய் போய்விடும். அதனால் விக்கிரகத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி. மனம் திரும்பினது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. அடுத்த வசனம் அதுக்குள்ள போயிடுச்சு, வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்களில் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே இப்ப வேண்டாயா, இப்பதான் வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கேன், இப்பதான் வீடு லிண்டல் லெவல்ல வந்திருக்கு, இப்பதான் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு பெண் தேடி கொண்டு இருக்கிறேன், மாப்பிள்ளை தேடி கொண்டு இருக்கிறேன், மெதுவா வாரும். அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி நான் பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொஞ்சணும், அதுக்கு பிறகு நீ வந்தார் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. அதெல்லாம் நடக்கிற காலத்தில் நடக்கும். கர்த்தர் ஒருவேளை தாமதித்து வருவாரானால் நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் என்ன செய்யும்? ஆனா எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆன பிற்பாடு வாரும். அப்படி அல்ல. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நீ சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகத்திலே இருக்கிற நம்முடைய துக்கம் துரிதங்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு நிமிஷத்துல மாறி போகுமே. இந்த உலகத்துல கண்ணீரோடு ஜீவிக்கிறத பார்க்கணும், இயேசுவோடு களிப்போடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய ராஜ்யத்துல கண்ணீர் இல்லையே, துக்கம் இல்லையே, வேதனை இல்லையே. இந்த வார்த்தையில சுருக்கிறேன், கர்த்தருடைய வருகையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்நோக்கி காத்திருக்கணும். எப்பொழுது வருவீர் ஐயா? ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகள் என்னை இல்லாமல் அவர்களும் ஆயத்தத்தோடு வந்திருந்தார்கள். ஆனால் என்ன ஆயத்தம் பண்ணல? என்னை ஆயத்தம் பண்ணல. ஆகையினால் கைவிடப்பட்டார்களே. நாம் அவ்விதமாய் கைவிடப்படாதபடிக்கு கிறிஸ்துவோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நாம் விக்கிரகங்களுக்கு விலகி மனம் திரும்பி கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம். தெசலோனிக்கே சபையார் ஒவ்வொரு அதிகாரத்திலும் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். 2 நிருபங்களிலேயும் கர்த்தருடைய வருகை குறித்து ஒவ்வொரு வசனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோமா? ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று கேட்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போமே. இந்த நல்ல காலை வேளையில கர்த்தருடைய வேத வசனத்தை போதிக்க அடியேனுக்கு பலன் தந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது, இன்னைக்கு வசனம் பேசலாமா வேண்டாமா என்ற ஒரு நிலைமை தான் எனக்கு இருந்தது. அவ்வளோ பலவீனம், நிற்க முடியலை. முழங்கால் படியிட்டேன், முழங்கால் படியிட முடியலை, உட்கார்ந்து விட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தை பேச ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு இதுவரைக்கும் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நான் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் காணப்பட வேண்டுமே. இந்த காலையிலே நீங்கள் ஆவலோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்க வந்தீங்க. கர்த்தர் உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றினார். இந்த பலவீனம் உள்ள மனுஷனை கொண்டு இன்னைக்கு கேட்டீங்க கர்த்தருடைய வசனத்தை. நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய், நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதியை நடப்பிக்கிறவர்களாய், நீதியாய் பேசுகிறவர்களாய், நீதியை நாடுகிறவர்களாய், நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளாய் காணப்பட வேண்டும். நீதியின் கிரியைகளை நாம் செய்வோமானால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம். 2வது காரியம், விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள் என்று. எது விக்கிரகம் என்று பார்த்தோம், அதற்கெல்லாம் விலகி தேவ ராஜ்யம் வர காத்திருக்கிறவர்களாய், எப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத தெரியப்படுத்துகிறவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும்.
கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆனால் உலகத்தின் சம்பவங்கள் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் சபையே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுது. ஒருவராயிலும் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இராதபடிக்கு நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட, நாம் பரிசுத்தமாய் ஜீவித்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசினீர். நாங்கள் நீதி உள்ள கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னீர். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். உள்ள செட்டைகளின் மறைவுக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய், நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதியை கர்த்தாவே நடப்பிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். விக்கிரகத்துக்கு விலகி கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின்